லாஸ்ட் மேட்ச்ல ருத்துக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும். அது பத்தி லேட்டஸ்டான அப்டேட் வந்திருக்கு. அத தவிர நம்ம ஆஷனாவ நம்ம எதிர்பார்த்த அளவு சிஎஸ்கே இந்த சீசன்ல அவர் அந்த அளவு நல்லா பண்ணல இதுவரையும். அத பத்தியுமே இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அது தவிர ஒரு கான்ட்ரோவர்ஷியான விஷயமும் போயிட்டு இருக்கு. அதாச்சும் ஃபுல்லா பார்க்கலாம். அது நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இன்னும் லைக் கொடுத்து மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே ஆர்ஆர் அகைன்ஸ்டா தோத்ததுக்கு அப்புறம் ஜெட் அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஒரு விஷயத்த போட்டிருந்தாரு. அதாவது திங்ஸ் வில் சேஞ்சிங்ன்ற மாதிரி போட்டு அந்த தல தோனியோட அவர் இருக்க மாதிரி ஒரு போட்டோ ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஜெட்டு வரக்கூடிய மேட்ச்ல இனிமே சரியாகும் என்ற மாதிரி சொல்லிருக்காரு அந்த விஷயங்களை. அண்ட் சிஎஸ்கே பேக் டு வின்னிங் வருவாங்கன்ற மாதிரி தான் கைஸ் அதுல பார்க்கும்போது இருக்கு. அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா சிஎஸ்கே கண்டிப்பா ஒரு கம்பேக் கொடுப்பாங்க. அண்ட் ஜட்டு தலதோனி எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க. அதுல என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம பார்த்த பழைய ஜட்டு மாரி இப்ப இருக்காரா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல சொல்லணும். அந்த லாஸ்ட் ஒரு 2 மேட்ச்ல அவரோட பவுலிங் அந்த அளவுக்கு நல்லா பண்ணல. ஆனா லாஸ்ட் மேட்ச்ல ஓரளவு ஆர்ஆர் அகைன்ஸ்டா ஜட்டுவோட பழைய பவுலிங் நம்ம பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனா ஜட்டுவோட பேட்டிங் தான் கைஸ் அங்க பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியா இருக்கு. ஜட்டுவால முதல் பால்ல இருந்தே அடிக்க முடியல. அவர் வந்துட்டு இப்ப செட்டில் ஆயிட்டு தான் அடிக்கிற மாதிரி இருக்கு. மேபி சிஎஸ்கே ஜட்டுவை இன்னும் அப்பர் இறுதி ஆர்டர் கூட ட்ரை பண்ணலாம். மேபி டாப் 4ல அவர் இறக்கி விட்டு அதுக்கப்புறம் ஜட்டு செட் ஆனார்னா அவர் எப்படி விளையாடுவார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் பாப்போம் சிஎஸ்கே எந்த ஒரு சேஞ்சுமே பண்றாங்களான்னு. அடுத்ததா சிஎஸ்கேல ஷேக் ரஷீதுக்கு வாய்ப்பு தருவாங்க. ஏன்னா சிஎஸ்கே தவிர மத்த எல்லா டீம்லயும் யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு தராங்க. அதே மாதிரி கலக்கிட்டு இருக்காங்க. ஒரு மும்பை இந்தியன்ஸ் தெலுங்கு துட்டா யங்ஸ்டர்ஸ் வச்சு போய் வின் பண்ணிருக்காங்க லாஸ்ட் மேட்ச்ல. அதை தவிர பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விக்னேஷ் பூத்தர் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸுக்கு ஒரு ஆர்யா நல்லா வந்து கலக்கியிருந்தாரு. அது ஒரு டிசிக்கு ஒரு அதிதோஷ் சர்மானு நிறைய பிளேயர்ஸ் கலக்கிட்டு இருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு ஒரு அனிகேத் வருமானு அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் கலக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா டீம்ஸுமே யங்ஸ்டர்ஸ் கலக்கிட்டு இருக்காங்க. பட் சிஎஸ்கே ஏன் அந்த ஒரு இதுவே எடுக்க மாட்டாங்க எனக்கு தெரியலங்க. எங்க தில்லுக்கு துட்டுன்னு போனங்க ஜெயிக்கிறோம் தோக்கிறோம் அதெல்லாம் மேட்டர் இல்ல. ஒரு ருத்ராஜ் கேக்வாட் நம்மளுக்கு எப்படி கிடைச்சாரு அந்த 2020 சீசன்ல அந்த மாதிரி ஒரு ஷேக் ரஷீத் நம்மளுக்கு இந்த சீசன்ல கிடைக்கலாம். மேபி அவர் ட்ரை பண்ணலாம். அண்ட் எப்படி ருத்து பிளே பண்ணுவாரோ அதே மாதிரி சேம் டைப் பிளேயர் தாங்க ஷேக் ரஷீதுமே. ஆந்திர பிரதேஷ்க்கு நல்லா பண்ணிருக்காரு. ஒரு லீடிங் ரன் ஸ்கோரா இருந்திருக்காரு ஆந்திர பிரதேஷ்க்கு நல்லாவும் பண்ணிருக்காருங்க. அண்ட் அதனால தான் சொல்றேன். அண்ட் அண்டர் 19 வேர்ல்டு கப்ல இருந்து உள்ள வந்தார் 2022 முடிஞ்சதுக்கு அப்புறம் 23ல. அண்ட் அங்க இருந்து ஒரு 3 வருஷமா டீமோட டிராவல் பண்றாரு. அவருக்கு வாய்ப்பு கிடைச்சா நல்லா பண்ணுவார். என்ன பொறுத்தவரையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சிஎஸ்கே வாய்ப்பு கொடுக்குறாங்களான்னு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆஷனாவோட பவுலிங் கைஸ் நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தோம். ஆஷனா ஹோம் கம்மிங் அந்த மாதிரிலாம் நம்ம ரவிச்சந்திரன் இந்திரன் ரவிச்சந்திரன் பெருசாலா பேசிட்டு இருந்தோம். ஆனா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க ஒர்த்தா வர மாதிரி எனக்கு தெரியல கைஸ். கண்டிப்பா ஆஷனாவை சிஎஸ்கே 10 கோடி கொடுத்து எடுத்தோம் திரும்பி கம்பேக் கொடுத்துருக்காரா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ட் ஆஷனாவோட பவுலிங் ரீசென்ட் டைம்ஸ்ல நல்லா இல்லைங்க. அதுவும் ஆஷனாவை பவர் பிளேல யூஸ் பண்ணி அவர் அடி வாங்குறாரு. அண்ட் இப்ப ரீசெண்டா கூட பார்த்தீங்கன்னா பீடாக் சேனல்ல ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன். அந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா இப்ப அந்த சேனல்ல இருந்து டெலீட் பண்ணிருக்காங்க அஸ்வின் சேனல்ல இருந்து. அண்ட் அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா பீடாக பொறுத்தரையும் அண்ட் ஏன் நீங்க அஸ்வினும் ஜடேஜாவா இருக்கும்போது 10 கோடி கொடுத்து 150 போறீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை தவிர பார்த்தீங்கன்னா அவர் ஆஷனாக்கு சாதகமா பேசுற மாதிரி தாங்க இருக்கு. அவர் அப்படி அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா அது ஏங்க ஆஷனாவை பவர் பிளேல போலிங் கொடுக்குறீங்க. அஸ்வின் ஒரு பவர் பிளே போலர் இல்ல. அவருக்கு பவர் பிளே போலிங்ல கொடுத்து அவரோட கான்பிடன்ஸை நீங்க உடச்சு விட்டுறீங்கன்ற மாதிரிலாம் பீடாக் பேசியிருக்காரு. ஆனா கைஸ் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா அதே மேட்ச் ப்ரிவியூல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க ஏன் பார்த்தீங்கன்னா அஸ்வின் ஜடேஜா இருக்கும்போது 150 போறீங்க அண்ட் ஆஷுக்கு 10 கோடி கொடுத்து எடுத்தனால சிஎஸ்கே கண்டிப்பா அவர் விளையாடிதான் ஆகணுன்ற மாதிரி சொல்லிருக்காரு. அண்ட் அது தவிர மதிஷா பத்திரனா கூட சிஎஸ்கே நீங்க ஏன் விளையாட வைக்கிறீங்க. ஒரு போலர்னா டெத்ல மட்டும் தான் போகணும் இல்ல. அவர் எல்லா ஃபேஸ்லயுமே போலிங் போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவரு எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸுமே போயிட்டு அவர் கமெண்ட் கிளிக்கவே அவரை பாத்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா ஆஷன் அவர் சேனல்ல போய் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்காது. அந்த வீடியோ பிரைவேட்ல போட்டாங்க போல. அண்ட் பீடாக் உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா தெரியாமலாம் இருக்காது. சிஎஸ்கேல ஆஷன் விளையாடும் போது அவர் பவர் பிளே போலரா தான் நல்லானாரு. அதுவும் தலதுணி கேப்டன்சில அவர் பவர் பிளேல போட்டு நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்திருக்காரு சிஎஸ்கேல. அந்த ஒரு டாக்டிக்ஸ் தான் சிஎஸ்கே இப்ப ட்ரை பண்றாங்க. பட் இப்ப ஆஷனா ரன் போனாலும் மேபி வரக்கூடிய மேட்ச்ல அவர் நல்லா பண்ணலாம் பவர் பிளேலயே. பாப்போம் ஆஷனா என்ன ஒரு கம்பேக் கொடுக்குறாரு சிஎஸ்கே டீம்லன்னு. அடுத்ததா பாத்தீங்கன்னா கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ருத்து விளையாடும் போது பாத்தீங்கன்னா ஆர்ஆர் அகைன்ஸ்டா அந்த சிஎஸ்கே சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப துஷார் தேஷ்பாண்டியோட போலிங்ல ருத்து கையிலேயே பாத்தீங்கன்னா அடி வாங்கியிருப்பாரு. கரெக்டா பாத்தீங்கன்னா அவருடைய எல்போலயே பால் பட்டிருக்கும். அங்க இருந்து ருத்ராஜ் கேட் பாத்தீங்கன்னா துடிச்சு போயிருப்பாரு. அப்பயே ருத்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு டிலே ஆயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ருத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நாக் பிளே பண்ணிருப்பாரு. ரொம்ப நேரம் விளையாடுங்க ருத்து. அதுக்கப்புறம் விளையாடுனதே ஒரு பெரிய விஷயம் சொல்லணும். அங்க இருந்து சிஎஸ்கேவை கிட்டத்தட்ட ஜெயிக்கிற அளவு கொண்டு வந்து விட்டுட்டு அவர் அவுட் ஆயிருப்பாரு. பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ரீசெண்டா சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் பாத்தீங்கன்னா கவுஹாட்டில இருந்து பாத்தீங்கன்னா சென்னையில லேண்ட் ஆயிருப்பாங்க. அப்பயுமே ருத்தோட கையில அந்த ஒரு ஸ்லீவ் பாத்தீங்கன்னா இருக்குங்க. அண்ட் ருத்துராஜ் கேக்வாட் இன்னும் முழுசா ரிகவர் ஆகலையா அண்ட் என்னன்னு தெரியலங்க. அவர் இன்ஜுரியை பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே வரல இது வரையும். அண்ட் என்ன பொறுத்தவரையும் மோஸ்டா ருத்துராஜ் கேக்வாட் இன்னும் ஒரு 5 நாள் கிட்ட கேப் இருக்கு டிசி மேட்சுக்கு. அண்ட் அதுக்குள்ள அவர் ஃபுல்லி ரெக்கவர் ஆவார் நம்ம நம்பலாம். அண்ட் ருத்துராஜ் கேக்வாட் சிஎஸ்கேக்கு ரொம்ப முக்கியங்க. அண்ட் அவரோட பர்சனல் ஃபார்ம் இப்ப நல்லா இருக்கு. அண்ட் நல்ல ஃபார்ம்லயும் இருக்காரு இந்த சீசன்ல. அஸ் எ பிளேயராவும் சிஎஸ்கேக்கு சரி அஸ் ஒரு கேப்டனாவும் சரி ருத்துராஜ் கேக்வாட் கண்டிப்பா சிஎஸ்கேக்கு தேவை. ஃபுல்லி ருத்து ஒரு கம்பேக் கொடுப்பாரு நம்மள நம்பலாம். அப்ப நம்ம சேனலுக்கு போஸ் வந்தீங்கன்னா இந்த
வீடியோ இன்னொரு லைக் கொடுத்து மறக்காம எல்லோ தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ இன்னொரு சிஎஸ்கே கண்டென்ட்ல வந்து உங்களை சந்திக்கும் முறை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் எல்லோ தமிழன்.